விஸ்வகுல சொந்தங்களுக்கு இராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவலம் கிராமத்தைச் சேர்ந்த ஜெகத்குமார் ஆச்சாரி இவர்களது மகள் ஜன்னி 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி விடுமுறையில் தனது பாட்டி வீட்டில் இருந்தபோது சுப்பிரமணியன் என்கின்ற தலித் இளைஞர் நீண்ட காலமாக காதலிப்பதாக சிறுமி ஜன்னிக்கு தொந்தரவு தந்துள்ளார். அதை சிறுமி மறுத்த நிலையில் பாட்டி வீட்டிற்குள் சென்ற சிறுமி ஜனனியை தொடர்ந்து வந்து மே 28, 2025 அன்று வீடு புகுந்து கொலை செய்துவிட்டான். ஊரார் சென்று அவனை மடக்கிப் பிடித்து காவல்துறை வசம் ஒப்படைத்தனர். இந்த செய்தி அறிந்ததும் விஜிசி சொசைட்டியின் சென்னை மண்டல நிர்வாகி பிரம்மஸ்ரீ பட்டுராஜா ஆச்சாரி மற்றும் நீதி தேவதை பத்திரிகை ஆசிரியரும் வழக்கறிஞருமான பிரம்மஸ்ரீ சரவணன் ஆச்சாரியார் உடன் சென்று படுகொலை செய்யப்பட்ட சிறுமி ஜனனியின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். விஜிசியின் நிறுவனர் பிரம்மஸ்ரீ வேல்முருகன் ஆச்சாரி அக்குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசி ஆறுதல் கூறினார். மேலும் சட்டரீதியான உதவிகள் தேவைப்பட்டால் விஜிசி சொசைட்டியின் சார்பில் உதவி செய்வதாக உறுதி அளிக்கப்பட்டது என்றும் நம் விஜிசி பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் உறுதியாக எப்போதும் களத்தில் நிற்கும் என்றும் விஸ்வகுல சேவையில் மாஸ்டர் M.R. குமரேசன் ஆச்சாரி, பொதுச் செயலாளர், விஜிசி சொசைட்டி நிர்வாகம். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ கண்டிப்பா நம்ம அமைப்பின் சார்பாக நாங்கள் செஞ்சு கொடுப்போம். வேற எதுவும் சொல்றது இல்லைம்மா. போட்டோ கட்டுங்க மச்சான். அப்ப சொல்லிருங்க, எடுக்குது அவர் எடுத்துட்டு இருக்கிறாரு. உங்க நான் வீடியோ கால் சரிங்க. எனக்கு ஆலோசனை வாங்கிறதுக்கு ஒரு சட்ட ரீதியான எனக்கு வந்து ஒரு வக்கீல் தேவை. மீண்டும் இதோட கேஸோட நடத்தணுங்கிறது இது பண்ணுறேன்னு சரி. உங்களுக்கு நிதிகள் ஏதாவது தேவைப்படுதா? எனக்கு பொருளாதாரத்தில் உண்மையிலே நிறையா உதவி தேவைப்படுது நிலைமையில். ஏன்னா அந்த வீடு லோன் போட்டு தான் கட்டணும். கட்டி வந்தோடனே இது மாதிரி ஆயிடுச்சு. லோன் கட்ட வந்திருக்கு. அந்த அக்கா பொண்ணோட செலவு நான் தான் பார்க்குறேன். ஏற்கனவே ஒரு 20,000 நான் அக்கா பொண்ணுக்காக இப்போ செலவு பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய செலவு பண்ண வந்துருக்கு. ஏன்னா நான் தான் போனேன். எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு, வந்து கெஸ்ட்டாக வந்துச்சு அக்கா பொண்ணு லீவுக்கு, மே மாதம் லீவுக்கு. என்னோட பொண்ணை காப்பாற்ற போய் அதை கற்று கொடுத்து வாங்கிட்டு எனக்கு அவசரப்படுது. அதுவும் நான் தான் பார்க்கணும். என்னோட இதுவும் எனக்கு நிறையா பொருளாதார தேவைப்படுது. ரொம்ப நெருக்கடியாக இருக்கு. சரி சரி. உங்களுக்கு நம்ம சமுதாயம் சிவகர்மா உள்ள ஆட்கள் எல்லாரும் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். நீங்கள் அடிக்கடி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன உதவி இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது இந்த கேஸில் ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்டத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா சரி, அடுத்த நிமிஷமே உங்களுக்கு என்ன செய்யணுன்ற ஆலோசனை எல்லாமே நாங்கள் பண்ணி தருவோம். சரி சரிங்களா? ஆனால் நீங்கள் பக்கபலமாக இருக்கணும். சரி, இதுதான். ஏன்னா நம்ம பிள்ளைய போயிடுச்சு இல்லை அப்படியெல்லாம் நம்ம ஒதுங்கக்கூடாது. ஒதுங்குற மாதிரி இல்லை. சரிங்களா? நீதி நமக்கு கிடைச்சி ஆகணுன்றது விருதில் நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் அதை நம்பியும் நாங்களும் நம்ம சமுதாய ஆளுக்கு தெரிஞ்சு வந்திருக்கிறதுனால தான் இந்த மீட்டிங் போட்டுது. இதுக்கு என்ன செய்யணுன்றதை நாளைக்கா மறுநாளோ உங்களுக்கு என்ன செய்யணும் உதவின்றதை இந்த நம்பரை நாங்கள் அவருக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். அவர் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி என்ன உதவி வேணுன்றதை கேட்குறதுக்கு அவர் வாய்ப்பு இருக்குது, அவர் செய்வார். இந்த நம்பர் உங்களுக்கு கொடுத்தவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் 2 பேரும் பேசிக்கலாம். சரிங்களா? விஜிசி ஃபவுண்டேஷன் சார்பாக இந்த நாங்கள் வந்து 3 சகோதரர்கள் வந்துருக்கோம். சரிங்களா? இன்னைக்கு பக்கம் ரெடியாக இருக்குது. சரிங்களா? நன்றி.